காசா மீதான தாக்குதலை நிறுத்துமாறு அமெரிக்க அதிபர் டிரம்ப் வலியுறுத்திய பிறகும் இஸ்ரேல் நடத்திய குண்டுவீச்சு தாக்குதலில் 70 பேர் உயிரிழந்ததாக காசாவின் பாதுகாப்பு அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். இது குறித்து இந்த பதிவில் விரிவாக பார்க்கலாம். ஹமாஸ் அமைப்பினர் கட்டுப்பாட்டில் உள்ள பாலஸ்தீனியத்தின் காசா பகுதி மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி வருகிறது. இந்த தாக்குதலில் இதுவரை பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் உயிரிழந்துள்ளனர். இந்த போரை முடிவுக்கு கொண்டு வர பல நாடுகள் முயற்சி செய்து வரும் நிலையில் அமெரிக்க அதிபர் டிரம்ப் இரு நாடுகளுடனும் அண்மையில் அமைதி பேச்சுவார்த்தையில் ஈடுபட்டார். மேலும் ஹமாஸ் அமைதி பேச்சுவார்த்தைக்கு உடன்பட்டிருப்பதாக கூறிய டிரம்ப் இஸ்ரேல் தாக்குதலை நிறுத்த வேண்டும் என வலியுறுத்தினார். இருப்பினும் நேற்று நள்ளிரவு இஸ்ரேல் காசா மீது தாக்குதல் நடத்தியுள்ளது. இதனிடையே இதற்கு முன்பாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் தனது சமூக வலைதள பக்கத்தில் இது தொடர்பாக பதிவு ஒன்றை வெளியிட்டிருந்தார். அதில் காசா மீதான தாக்குதலை நிறுத்திக் கொள்வதாக இஸ்ரேல் கூறியுள்ளதாகவும் இந்த தகவல் ஹமாஸ் அமைப்பினருக்கு தெரிவிக்கப்பட்டுள்ளது என்றும் பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் இஸ்ரேலும் ஹமாஸும் வழங்கப்பட்ட நிபந்தனைகளை ஏற்றுக்கொண்டால் காசாவில் சண்டையை உடனடியாக முடிவுக்கு கொண்டு வர காசாவில் போர் நிறுத்தம் மற்றும் அமைதியை நிலைநிறுத்துவது தொடர்பான 20 அம்ச திட்டத்தை ஏற்பதாக இஸ்ரேல் பிரதமர் ஏற்கனவே அறிவித்திருந்தார். அத்துடன் பணைய கைதிகள் விடுவிக்கப்பட்டவுடன் இஸ்ரேலிய படைகள் பின்வாங்க தொடங்கும் எனவும் இஸ்ரேல் ஏற்றுக்கொண்ட பிறகு 72 மணி நேரத்திற்குள் அனைத்து கைதிகளையும் ஹமாஸ் விடுவிக்க வேண்டும் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. மேலும் இந்த போரை நிறுத்துவதற்கான முயற்சியை செயல்படுத்துவது குறித்த பேச்சுவார்த்தைகளை தொடங்க ஹமாஸ், இஸ்ரேல், அமெரிக்கா மற்றும் கத்தார் ஆகிய நாடுகளின் பிரதிநிதிகளை வழிநடத்த எகிப்து தயாராகி வரும் நிலையில் இஸ்ரேல் தனது தாக்குதலை தீவிரப்படுத்தியுள்ளது. ஹமாஸின் கடைசி கோட்டைகளில் ஒன்றான காசா நகரில் இஸ்ரேலிய படைகள் தொடர்ந்து தாக்குதலை நடத்தி வெளியேறிய குடியிருப்பாளர்களை திரும்பி வருவதை தவிர்க்குமாறு எச்சரித்து வருகிறது. இது ஆபத்தான போர் மண்டலம் என்றும் கூறி வருகிறது. இந்நிலையில் ஞாயிற்றுக்கிழமை மீண்டும் காசாவில் இஸ்ரேலிய விமானங்கள் தாக்குதலை நடத்தின. காசா மீதான கிட்டத்தட்ட 2 ஆண்டு கால போரை முடிவுக்கு கொண்டு வருவதை நோக்கமாக கொண்ட பேச்சுவார்த்தைகளுக்கு முன்னதாக எகிப்தில் பேச்சுவார்த்தையாளர்கள் ஒன்று கூடினர். காசாவில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள் சில நாட்களில் விடுவிக்கப்படுவார்கள் என்று இஸ்ரேல் பிரதமர் பெஞ்சமின் நெதன்யாகு நம்பிக்கை தெரிவித்த நிலையில் அதன் ராணுவம் காசா மீது குண்டுவீச்சு நடத்தி வருகிறது. கடந்த 24 மணி நேரத்தில் குறைந்தது 70 பாலஸ்தீனர்கள் கொல்லப்பட்டுள்ளனர். இஸ்ரேல் இதுவரை காசாவில் 67,000க்கும் மேற்பட்ட மக்களை கொன்றுள்ளது. அவர்களில் பெரும்பாலானோர் பொதுமக்கள் என்று காசாவின் சுகாதார அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர்.